198 நாடுகளால முடியாத ஒரு விஷயத்தை இந்தியால இருக்க DRDO சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இந்தியா பிரான்ஸ் கிட்ட 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினாங்க. அதோட விலை மொத்தமா 56,000 கோடி. இன்னொரு விஷயத்தையும் பிரான்ஸ் கிட்ட இந்தியா கேட்டாங்க. அதுதான் பிளாடியம் நைட்ரைட் ஷிப். ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதிக வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. பழைய ரேடாரை விடையும் 3ல இருந்து 5 மடங்கு அதிக தூரத்தை இது கவர் பண்ணும். எதிரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே எதிரியை நம்ம பார்த்தோம்னா இந்த சிப்பை இன்னும் பிரான்ஸ் அவங்களோட ரஃபேல் விமானத்தை யூஸ் பண்ணல. ரொம்பவே சீக்கிரட்டான தொழில்நுட்பம்ன்றதுனால இந்தியாவுக்கு பிரான்ஸ் இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்திலே வெறும் 6 நாடுகள் கிட்ட மட்டும் தான் இந்த ஜெட் டெக்னாலஜி இருக்கு. அந்த 6 நாடுகளுமே இந்தியாவுக்கு இந்த டெக்னாலஜியை தர ரெடி ஆயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க DRDO இது ஒரு சவால் எடுத்தாங்க. DRDOல இருக்க 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் மீனா மிஸ்ரா அவர்கள் பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த ஜெட் சிப்பை உருவாக்கி காமிச்சிருக்காங்க. ஜென் தொழில்நுட்பம் வச்சிருக்க 7வது நாடா இந்தியாவும் வந்திருக்கு. இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2033 தான் பிரான்ஸ் அவங்களோட ரஃபேல் போர் விமானத்துக்கு இந்த ஜெட் சிப்பை பொருத்த போறாங்க. ஆனா இந்தியா 2026 நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானத்துல இந்த சிப்பை பொருத்த போறாங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை தர மாட்டேன்னு சொன்ன நாடுகளே இன்னைக்கு இந்தியாவை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி